1925 ஜனவரி 25 உங்களுக்கு தெரியுமா இந்த வருடமும் தேதியும் எதை குறிக்கும் என்று? நாம் இங்கே எந்த நாளை கொண்டாட ஒன்று கூடி இருக்கிறோமோ அந்த மூன்றெழுத்து மந்திரமாம் PSG அறக்கட்டளையின் பயணம் திரு PS கோவிந்தசாமி நாயுடு அவர்களால் துவங்க அச்சாரமிடப்பட்ட நாள்தான் இது. ஆம், PSG and Sons Charities பொது சேவை, கல்வி, மருத்துவம், தொழிற்பயிற்சி என மக்கள் சேவையில் சுமார் 100 ஆண்டை நெருங்கிய இந்த மாபெரும் அறக்கட்டளையின் சாதனைகளை இந்த ஒரு நிகழ்வில் கூறி முடித்துவிட முடியாது. இது தலைமுறைகளை கடந்த ஒரு சகாப்தம். 1988 நம்ம PSG ஜாயின் பண்ணேங்க. அப்போ எனக்கு சின்ன ஒரு சாஸ்தா பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. PSG இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது அதில் ஸ்ரீ ராமஜெயம் பீளமேடு PSG கோவிந்தசாமி நாயுடு சன்ஸ் அண்ட் தர்மஸ்தாபனம் இருந்ததுங்க. எங்களுக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்தில் எங்கள் தாய் தந்தை இஷ்டப்படி அவர்களுடைய நற்கதிக்காகவும் ஞாபகார்த்தமாக ஏற்படுத்தியதும் இதன் அடியில் கண்டதுமான தர்மஸ்தாபனத்தை பரிபாலனம் செய்வதற்காக ரூபாய் 2,11,116 ரூபாய் பெருமானமுள்ள இது அடியில் காணும் சொத்துக்களை அடியில் காணும் நாங்கள் நால்வரும் எங்கள் மனப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். இனிமேல் எங்கள் ஜீவன திசை ஸ்ரீ கண்ணபுரம் திருவருளால் நாங்கள் செய்து வரும் வியாபாரம், கைத்தொழில், விவசாயம் முதலியவற்றில் வரும் வருடம் எங்களுக்கு கிடைக்கும் நிகர லாபத்தில் 1/5 பங்கு வீதம் இதை கொடுத்து வர உள்ளோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த திருக்குறளில் கூறப்பட்டுள்ள எல்லாம் சரி, ஆனால் சிகிச்சைகளை செய்வதற்கான இடம் வேண்டுமல்லவா? அதற்கு தேவை ஒரு மருத்துவமனை. 1961 கோவை நகருக்கு வெளியே வேடப்பட்டி என்னும் இடத்தில் தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு மையத்தை நிறுவியதன் மூலம் சுகாதாரத்துறையில் PSG-யின் முன்னோடி முயற்சிகள் தொடங்கியது. சுகாதார பாதுகாப்பில் சமுதாயத்தின் மேல் உள்ள உடல்நலம் சார்ந்த அக்கறையை இது பிரதிபலித்தது. இது ஒரு குறிப்பிடத்தக்க பயணத்தின் ஆரம்பம் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. 1985 PSG மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை துவங்கியதன் மூலமாக அன்றைய கோவை மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தில் புதிய அத்தியாயம் துவங்கப்பட்டது என்றே கூற வேண்டும். ஆனால் PSG அறக்கட்டளைக்கு ஒரு முழுமையான மருத்துவமனையை கட்டமைத்து அதனை மக்களுக்கு அர்ப்பணிப்பதே தலையாய நோக்கமாக இருந்தது. சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட வளாகத்தில் தரமான மருத்துவமனையை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் துவங்கப்பட்டது. அன்றைய தேவைக்கு ஏற்ப அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய PSG மருத்துவமனையை முழுவதுமாக உருவாக்கி அதை மக்களின் பயன்பாட்டிற்கு 1989 அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கு தெரியுது, எல்லா நாடு, எல்லா உலகத்துக்கு தெரியுமா இருக்குது. அது தெரியறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ இந்த பேல்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்ல ஆள் உயரம் மாடிய கட்டடங்கள்லாம் இருக்குது. அந்த கட்டடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிற்கல்விகள், நிறுவனங்கள், அப்புறம் கல்விகள், தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, PSG காலேஜ் ஆஃப் பாலிடெக்னிக், சரோஜினா ஸ்கூலு, PSG மருத்துவ காலேஜ், PSG நர்சிங் காலேஜ், PSG பிசியோதெரபி காலேஜ், PSG மற்றும் அலைடு ஹெல்த், இந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்கிறதாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு கல்வியும் தொழில் தாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே PSG தான் பண்ணுது. இப்போ நீங்கள் அந்த 100 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மலைக்கு மடுவுக்கு வச்ச எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் இப்போ இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் PSG சன்ஸ் அண்ட் சேரிட்டிஸ் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு நன்றி கடன் நம்ம பட்டிருக்கிறோம். 1989 தனது சேவையை துவங்கிய PSG மருத்துவமனை மருத்துவத்துறையில் ஒரு புரட்சிகர மற்றும் குறிப்பிடத்தக்க சாதனையை கொண்டு வந்துள்ளது. அன்றைய காலகட்டத்தில் மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய ஒரு தனியார் அறக்கட்டளை சார்ந்த ஒரு பெரிய மருத்துவமனையை மக்கள் நாடி செல்வது அவ்வளவு ஒன்றும் எளிதல்ல. ஆனால் மிக குறைந்த கட்டணத்தில் தரமான மருத்துவ சேவையை அளித்ததால் PSG மருத்துவமனையின் சேவையை ஏற்றுக்கொண்ட மக்கள்
தங்களின் பேராதரவை அளிக்க துவங்கினர். நமது மருத்துவமனை PSG மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்த மருத்துவமனை என்பதால் பல்வேறு புதிய நோய்களை கண்டறிந்து அதற்கு சரியான சிகிச்சை அளிப்பதில் தனித்துவம் மிக்கதாக விளங்கியது. PSG மருத்துவமனை அதன் வளாகத்தில் மட்டுமல்ல, அரசின் மருத்துவ திட்டங்களை செயல்படுத்துவதிலும் மக்களிடம் அதனை சரியாக கொண்டு சேர்ப்பதிலும் தீவிரமாக பங்கேற்கிறது. மக்கள் நம்மை தேடி வருவதை எண்ணாமல் நாம் மக்களை தேடி சென்று அவர்களுக்கு ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், சரியான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும், அடித்தட்டு மக்களுக்கும் மருத்துவ வசதிகள் சென்றடையவும் PSG அறக்கட்டளையானது 1985ஆம் ஆண்டு நீலாம்பூர் PSG கிராமப்புற சுகாதார மையத்தையும் 1993ஆம் ஆண்டு பீளமேட்டில் PSG நகர்ப்புற சுகாதார மையத்தை நிறுவியதன் மூலம் சுகாதார பாதுகாப்பிற்கான உறுதிப்பாட்டை தொடர்ந்தது. 1994ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி PSG சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெக்ட்ரம் அறிமுக விழாவை கொண்டாடியது. இது மருத்துவத்துறையில் அதன் இருப்பை மேலும் உறுதிப்படுத்திய ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல். PSG மருத்துவமனை துவங்கியது முதல் பொது வார்டில் மட்டுமே நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர். பின்னர் 1995ஆம் ஆண்டு ஸ்பெஷல் வார்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கு துவங்கிய மருத்துவமனை மேம்படுத்தும் திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டது. பின்னாளில் PSG மருத்துவமனைகளின் கீழ் உள்ள சிறப்பு மருத்துவத் துறைகள் பரந்த அளவிலான சேவைகளை துவங்கியது. 1992இல் சிறுநீரக நலத்துறை, 1994இல் இருதய நலத்துறை மற்றும் மூளை, தண்டுவடம் மற்றும் தலைக்காயம் ஆகியவற்றிற்கான நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை, 1995இல் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை துறை, 1996இல் நரம்பியல் துறை, 1997இல் சிறுநீரக நல அறுவை சிகிச்சை துறை, 1999இல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி துறை மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி துறை, 2000ஆவது ஆண்டில் இருதய இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை மற்றும் புற்றுநோயியல் துறை என ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 30க்கும் மேற்பட்ட சிறப்பு துறைகள் முழு வீச்சில் செயல்பட துவங்கியது. தற்போது துல்லியமாக நோய் அறிகுறிகளை கண்டறிந்து சிறப்பான சிகிச்சைகளை வழங்கி வருகிறது. புதிய புதிய நோய்களை கூட கண்டறிந்து குணப்படுத்துவதற்கான ஒரு நம்பிக்கை மையமாக PSG மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. 1985இல் PSG மருத்துவக் கல்லூரி IMSR ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது முதல்ல சில வருடங்கள் நமக்கு அப்படின்னு PSGக்கு என்று ஒரு மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. சொல்லப்போனால் 1989இல் நவம்பர் 15ஆம் தேதி தான் நம்முடைய முதல் உள்நோயாளி பிரிவு அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் வார்டு இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 2 வருடங்களில், அதாவது 1991இல் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த செமி ப்ரைவேட் அல்லது ப்ரைவேட் என்று சொல்லக்கூடிய சிங்கிள் ரூம் ஷேரிங் ரூம் கான்செப்ட் அப்படிங்கிறது 91இல் ஒரு தனி பில்டிங்காக 2வதாக தொடங்குறாங்க. இப்படி இருந்துகிட்ருக்கிற ஒரு காலகட்டத்தில் 1994இல் அப்போது திரு GRK சார் அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிற சமயத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பிரிவுகள், அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா 1994இல் கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரி என்கிறது ஆரம்பிக்கப்படுகிறது. அதில் கார்டியாலஜிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். அப்படி தொடங்கிய எங்களுடைய ஒரு பயணம் 2000 வரைக்கும் நாங்கள் ஒரு 1, 2 என்று இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சேர்ந்து பல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சேர்ந்து ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து 2000இல் உங்களுக்கு இப்போ நாம் இருக்கிற புது பில்டிங் என்று சொல்லக்கூடிய A பிளாக், அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் ஆனது கட்டப்பெற்றது. அதை கட்டிய பிறகு 2007இலிருந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ராட் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்று இரண்டும் இந்த மருத்துவமனையை, நம்முடைய ஜென்ரல் வார்டு, இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியினுடைய ஸ்பெஷல் A பிளாக் மருத்துவமனை மற்றும் செமி பிரைவேட் மருத்துவமனை, இதெல்லாம் வச்சு நம்ம இயங்கிட்டு இருந்தோம். மருத்துவமனையை மேம்படுத்தும் விதமாக 1990 முதல் இயங்கி வந்த இரத்த வங்கி 2001இல்
காம்பனன்ட் பிளட் பேங்காக மேம்படுத்தப்பட்டது. பாதுகாப்பான இரத்த சேகரிப்பு, சேமிப்பு மற்றும் விநியோகத்திற்கான உறுதிப்பாட்டின் அடையாளமாக PSG இரத்த வங்கி இன்றளவும் உள்ளது. 2004ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கட்டி எழுப்பி மருத்துவமனை வசதிகளை மேலும் விரிவுபடுத்தியது. பிரத்யேகமான தனித்தனி தீவிர சிகிச்சை பிரிவுகள், அறுவை சிகிச்சை அரங்குகள், சிறுநீரக நோயாளிகளுக்கான மிகப்பெரிய இரத்த சுத்திகரிப்பு மையம், இருதய அறுவை சிகிச்சை அரங்கம் போன்ற வசதிகளை நவீன முறையில் செயல்படுத்தியது. PSG மாஸ்டர் ஹெல்த் செக்அப் டிபார்ட்மெண்ட் 2001ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இது நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடல்நலப் பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரத்யேக திட்டமாகும். 2019ஆம் ஆண்டில் PSG மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கென B பிளாக் மாபெரும் பிரம்மாண்டமான கட்டிடத்தை உருவாக்கியது. வெகுஜன மக்களும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் உட்பட அனைத்து மருத்துவ வசதிகளும் குறைந்த கட்டணத்தில் பெறுவதற்கு வசதியாக அனைத்து துறைகளையும் ஒரே இடத்தில் அமர்த்தி PSG மருத்துவமனை தனது சேவையை மேலும் உயர்த்தியது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாகவும் எண்ணற்ற ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, இருதய தீவிர சிகிச்சை பிரிவு, இருதய அறுவை சிகிச்சைக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, நுரையீரல் தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து, மூளை, நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, தீக்காயத்திற்கான தீவிர சிகிச்சை பிரிவு, இருதய, நுரையீரல், சிறுநீரக கணைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கென தனித்தனி தீவிர சிகிச்சை பிரிவு, பொது அறுவை சிகிச்சைக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, அதிலும் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, எக்மோ ட்ரீட்மெண்ட், அப்பப்பா அதிநவீன உபகரணங்களுடன் உயிர்காக்கும் தீவிர சிகிச்சை பிரிவுகளே இத்தனையா எனும் அளவிற்கு சர்வ வல்லமையுடன் PSG மருத்துவமனை விளங்குகிறது. 2000ஆவது ஆண்டில் சராசரி வசதிகளுடன் துவங்கப்பட்ட புற்றுநோய் சிகிச்சை துறை தற்போது 2023இல் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்காலஜியாக கோவை மாநகரத்திலேயே, ஏன் தமிழக அளவில் கூட முன்னோடியாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. புற்றுநோய் காரணிகளை கண்டறியும் திசு பரிசோதனை, பெட் சிடி, ஸ்பெக்ட் போன்ற சர்வதேச தரத்திலான பரிசோதனைகள் செய்வதற்கான வசதிகளையும், ரேடியேஷன், கீமோதெரப்பி அறுவை சிகிச்சைகள் மூலமாக சிகிச்சை அளிப்பதிலும் ஒரு முழுமையான புற்றுநோய் சிகிச்சைக்கான நம்பிக்கை மையமாக உள்ளது. புற்றுநோய்க்கான கடைநிலையில் கூட சாந்தம் எனும் பராமரிப்பின் மூலம் தனது கனிவான சேவையை தடம் பதிக்கின்றது. 2007 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் பிராட் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்று இரண்டும் இந்த மருத்துவமனையை, நம்முடைய ஜெனரல் வார்டு, இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியினுடைய ஸ்பெஷல் A பிளாக் மருத்துவமனை மற்றும் செமி பிரைவேட் மருத்துவமனை, இதெல்லாம் வச்சு நம்ம இயங்கிட்டு இருக்கோம். 2014க்கு பிறகு தற்போதைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய B பிளாக் ஆனது, அந்த கட்டட வேலையானது தொடங்கியது. 2019இல் அதுவும் நிறைவு பெற்று தற்போது A பிளாக் என்று சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, B பிளாக் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட குழந்தையாக C பிளாக் என்று சொல்லக்கூடிய நம்முடைய PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்காலஜியும் தற்போது முற்றுப்பெற நிலையில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சி 1989இல் தொடங்கி இப்போது 2023 என்று பார்க்கும் பொழுது மிக மிக மலைப்பாக இருக்கிறது. அப்போது தொடங்கிய பொழுது நம்ம ஒரு ஜெனரல் வார்டில் தொடங்கிய தற்போது நாம் பார்த்தோம்னா ஒரு 20 லட்சம் சதுரடி, சொல்லப்போனால் ஒரு 22 லட்சம் சதுரடி பரப்புள்ள மருத்துவமனைகளாக தற்போது விரிந்து பறந்து PSG ஆனது தற்போது இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழகம்தான் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்வதின் முன் மாநிலமாக விளங்குகிறது. அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கென தனி கேந்திரமாக PSG மருத்துவமனை விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல. இருதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம் போன்ற உறுப்புகளை தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி
தானமாக பெற்று பல நோயாளிகளுக்கு மாற்றி பொருத்தி வியத்தகு சாதனையை செய்து வருகிறது. அதிலும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே 11 இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து நமது மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கென்றே தனித்துவமிக்க மருத்துவ வல்லுநர்களின் அணியையும் மற்றும் அதிநவீன மருத்துவ வசதிகளையும் பிரத்யேகமாக வடிவமைத்துள்ளது நமது PSG மருத்துவமனை. அதிலும் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் செய்வதால் பல எண்ணற்ற ஏழை நோயாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் விளக்காக நமது மருத்துவமனை விளங்குகிறது. உலகில் வெகு சில இடங்களிலேயே உள்ள ரோபோட்டிக் சர்ஜரி வசதி PSG மருத்துவமனையில் உள்ளதை எண்ணி பார்க்கையில் நமது பெருமை உலகளவில் உயர்வதை காண்கிறோம். இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வசதி மூலமாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு பல அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நமது மருத்துவமனையில் கைதேர்ந்தவர்களாக உள்ளனர். மிக மிக துல்லியமாக அறுவை சிகிச்சை செய்ய வசதியாக இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வசதி உள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் இருதய அறுவை சிகிச்சைக்கான மினிமல் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி வசதியும் உள்ளது. இதுபோன்ற நவீன அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜி வசதிகள் PSG-யின் விரிவடைந்து வரும் சுகாதார நெட்வொர்க்கில் ஒரு ஆழமான பரிமாணத்தை சேர்த்தது. எல்லா விஷயங்கள்லையுமே இருக்கு. மருத்துவத்துறையும் அதுக்கு விதிவிலக்கல்ல. கடந்த 5 வருஷங்களா பார்த்துட்டீங்கன்னா பல நவீன மருத்துவ தொழில்நுட்பங்களை PSG மருத்துவமனை மக்களுக்காக வழங்கிட்டு இருக்கு. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல இருந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பல உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக டெடிகேட்டட் மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் டீம் இருக்காங்க. முடியாத மக்களுக்காக கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல இலவசமாகவும் வழங்கப்படுது. மிக துல்லியமாகவும் வலி குறைவாகவும் அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக நவீன ரொபாட்டிக் சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதை கையாளுறதுக்காக கைதேர்ந்த மருத்துவர்களும் இருக்காங்க. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மூலமாக கேஷ்லெஸ் பணமில்லாத சிகிச்சைகளை வழங்குகிறது. சிகிச்சைக்காக பணமில்லாமல் போனால் கூட இங்கு கவலைப்பட தேவையில்லை. பஜாஜ் போன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மூலமாக மாத தவணை முறையில் பணத்தை கட்டுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சிஎம் ஸ்கீம்லேயே ஆகட்டும், மல்டி ஸ்பெஷாலிட்டி டெவலப் பண்ணி ஓல்டு பிளாக் டெவலப் ஆகி அப்புறம் மல்டி ஸ்பெஷாலிட்டி டெவலப் ஆகி அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டிலேயே சிஎம் ஸ்கீம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், எந்த நிறுவனமும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் வந்து எந்த நிறுவனமும் சிஎம் ஸ்கீமில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணுறதில்ல. அவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி வந்து ரொபோட்டிக் சர்ஜரி வரைக்கும் டெவலப் ஆகிருக்குன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. In March 2020, we have a very catastrophic pandemic that started all over India, that is COVID. And PSG is one of the premier institutions which has geared up to address this challenge in this region of Coimbatore. And we have established a big team to tackle, and we have developed the protocols and for the management, diagnosis and preventing this COVID in our hospital. And we are the first institution, private institution, to get NABL accreditation from Indian Council of Medical Research and NABL to do this test. We have so far done more than 70,000 tests for COVID and helped in prevention of this disease. And even now we are continuing the surveillance of this COVID-19 in our hospital. PSG மருத்துவமனை என்பது சுகாதார சேவையை வழங்குவது மட்டுமல்ல, இது தரநிலைகளை அமைப்பது பற்றியது. மேலும் நெறிமுறைகள் மற்றும் உயர்வான சிகிச்சை தரம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நோயாளியின் பராமரிப்பில் முழுமை மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்கிறது. இந்த அணுகுமுறை முழு சுகாதார சமூகத்திற்கும் தற்போது பயனளிப்பது மட்டுமல்லாது எதிர்கால வெளியீடுகளுக்கு வழிவகுக்கும். PSG மருத்துவமனை சமூக நலனில் அக்கறையுடன் வாரந்தோறும் இலவசமாக பொது மருத்துவ முகாம்களை நடத்தி மக்களின் இல்லங்களுக்கே மருத்துவ வசதிகளை கொண்டு சேர்க்கிறது.
மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு PSG மருத்துவமனைக்கு அழைத்து வந்து இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரிகள், தொழிற்சாலைகள், IT கம்பெனிஸ் போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் சென்று ஹெல்த் அவேர்னஸ், ஹெல்த் டாக் நடத்தப்பட்டு மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகின்றன. உடல்நலன் சார்ந்த முக்கிய நாட்களில் மருத்துவமனை வளாகத்திலேயே அது சம்பந்தமான போஸ்டர்ஸ், ஃபிளெக்ஸ் காட்சிப்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு செய்யப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹோல் நம்மளுடைய பி பிளாக்கு அந்த பில்டிங் ஃபுல்லாத்தையுமே நம்ம கொரோனா பணிக்காக அர்ப்பணித்து கிட்டத்தட்ட 20-25,000 நோயாளிகளுக்கு நம்ம சேவை செஞ்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் ஒரு ப்ரைவேட் தனியார் ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொரோனா காலகட்டத்து பணிகளை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான முறையிலையும் இவ்வளோ நல்ல முறையிலையும் குறைஞ்ச செலவுலையும் சேவை செஞ்சு நிறைய பேஷண்ட்ஸை நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படின்னா வந்து PSG மருத்துவமனை தவிர்த்து வேறு யாரும் இந்த அளவுக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அந்த வகையில் அந்த பணியில் வந்து பங்கெடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்க்கைக்கு நான் மறக்க மாட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றி. PSG மருத்துவமனைகள் மருத்துவ சேவைகளின் தரத்தை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கான நிறுவனத்தின் அர்ப்பணிப்பிற்கு ஒரு சான்றாகும். PSG மருத்துவமனையின் இந்த சுகாதார மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய பயணத்தில் இதுவரை அனைத்தும் வெற்றிகரமாகவே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் மாறிவரும் மருத்துவ உலகில் தினம் தினம் புதிய நோய்கள் உருவாகிக் கொண்டே வருகின்றன. பல நோய்களுக்கு நிரந்தர தீர்வை நோக்கி இந்த மருத்துவ உலகம் இன்னும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் தற்போது உருவாகியுள்ளது. உலகின் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள், தலைசிறந்த மருத்துவ வல்லுநர்கள், காலத்திற்கேற்ற நவீன மருத்துவ உட்கட்டமைப்புகள் நம்மிடம் உள்ளதை எண்ணி பெருமைப்படும் அதே நேரத்தில் அதனை அதிகப்படியான மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிட வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் உள்ளது. ஆக PSG மருத்துவமனையும் இன்னும் வேகமாக சுழல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனை சுழல்வதென்றால் அதன் உள்ளர்த்தம் நாம் சுழல வேண்டும். ஒற்றுமையுடன் இந்த சேவை துறையில் இன்னும் பல மடங்கு முழு ஈடுபாட்டுடன் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான். மருத்துவ சேவைகளை தொடர்ந்து செயல்படுத்தி மக்களின் நற்பெயரை பெற்று நமது PSG மருத்துவமனையானது மக்கள் மனதிலும் நாட்டின் நற்பெயர் பெற்ற மருத்துவமனையாகவும் தனித்து நிற்கிறது. PSG மருத்துவமனையின் இந்த பயணம் மருத்துவத்துறையில் அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பிற்கு ஒரு சான்றாகும். I must tell you at this juncture that I've been one of those very fortunate people to be associated with this institution almost from its inception to what it is today. And it's been a very exciting journey. Just a medical college to just a general hospital. And then we had the specialities, the super specialities, and where are we now? We have a large oncology block to add on to all the credits of this institution. நிறைய இடங்கள்ல முன்னாடி முன்னாடி ஒர்க் பண்ணாலும் இந்த இடம் வந்தது எனக்கு this has given me a very good platform, and the management has given us full freedom in whatever right things we do. We have been rightly recognized, and so it's very happy that I have joined a prestigious institution. நாம் எல்லா வழிப்போக்கர்கள் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த நிறுவனம், இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று மிக சிறந்த ஒரு மருத்துவமனை அப்படின்னு விளங்கும் என்பதில் முழு துளியும் ஐயமில்லை. நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு இந்த மருத்துவமனையினுடைய துவக்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு குட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதற்காக மிக மன நிறைவோடு இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். PSG இப்போது எங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டாஃப் இருக்காங்க, நல்ல ஸ்டாஃப் இருக்காங்க, அப்புறம் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ சர்வீஸ் நல்ல கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இதில் எங்களுக்கு மேலேருந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க. நாங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சிங் ஆகட்டும், இல்லை ஃபீல்டில் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், இல்லை மக்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறோம்,
டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. 1989ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 15ஆம் நாள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் சேரும்போது பில்லிங் டிபார்ட்மெண்ட்டில் பில் கலெக்டராக தான் ஜாயின் பண்ணினேன். அதுக்கப்புறம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணேன். ஃபார்மசி, வார்டு கிளர்க், இன்சூரன்ஸ், அனைத்து துறைகளிலும் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செஞ்சிட்ருந்தேன். ஹாஸ்பிட்டலில் நான் 6 வருடம் இங்கே வேலை செஞ்சிட்ருந்தேன். 6 வருடத்துக்கு அப்புறம் நான் கல்லூரியில் வேலைக்கு மாற்றப்பட்டேன். அது வரைக்குமே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து ரொம்ப பெருசாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே பிளாக் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக் நல்லா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேஷண்ட் ஸ்ட்ரென்த்து அதேமாதிரி நிறையா இருக்குது. டாக்டர்ஸும் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ட்ரஸ்ட்டுடைய விஷன் வந்து இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க எல்லாருமே. அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா வளர்ந்துட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஜாயின் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டயட்டிஷியனாக ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு சின்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது இப்போ வந்து வளர்ந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் வந்து மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட சப்போர்ட்டும் தான். அண்ட் இந்த பிஎஸ்ஜிங்கிற ஆலமரத்தில் எங்களுக்கும் வந்து ஒரு சின்ன இடம் கொடுத்து ஒரு பறவையாக இங்கே இருந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்படின்னா முதல்ல ஜிவி சாருக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது டாக்டர் நாராயணசாமி, பழைய பிஆர்ஓ. அண்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால இவ்வளோ வருஷமாக, கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆச்சு. இந்த 29 வருஷமும் வந்து டிபார்ட்மெண்ட்டில் சின்ன சின்னதாக ஒரு விஷயமும் பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, உணவு, அவங்களுக்குடைய டயட் கவுன்சிலிங் ப்ளஸ் ஒரு ஆறுதலான சப்போர்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் எதுவுமே வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டு, டாக்டர் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இன்னும் வெல் வர்ஸ்டாக பண்ண முடியுது. நம்ம பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கு இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்கப் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் அவங்களோட டிபெண்ட் அட்மிஷன் ஆனால் அவ்வளோ டிபெண்ட்டுக்கும் கன்செஷன் கொடுத்து நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம். அது வந்து எம்ப்ளாயீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எந்த இன்ஸ்டியூஷன் இந்த அளவுக்கு கன்செஷன் கொடுக்கறது இல்லைன்னு என்னுடைய கருத்து. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த நிறுவனத்தில் பூசாக்க நிறுவனத்தில் 39 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இங்கு பணிபுரியும் எல்லோருமே அன்புடனும் நேசத்துடனும் பழகி கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சின்னா, எனக்கு வந்து இருதய ஆப்ரேஷன் வந்து இலவசமாக பண்ணி கொடுத்தார்கள். இந்த நிறுவனத்தில் எனது குழந்தைகளுக்கும் மேற்படிப்புக்கு பேருதவியாக செய்து கொடுத்தார்கள். இதை மீண்டும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.